إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. قال الله عز وجل: ومنهم من يقول ائذن لي ولا تفتني ألا في الفتنة سقطوا وإن جهنم لمحيطة بالكافرين. وقال أيضا: بل الإنسان على نفسه بصيرة ولو ألقى معاذيرا. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையவன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறுதி தூதர், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி கடைபிடித்து பேணி வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழிகள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், அல்லாஹ்வுடைய இந்த ஜும்மாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹபத்தும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக என பிரார்த்தித்து, உள தூய்மை என்று சொல்லப்படக்கூடிய இஹ்லாஸ், வமா யஅபுதூன இல்லல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விற்கு மட்டுமே நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை, நம்மளுடைய அனைத்து நல்ல காரியங்களை அவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய அந்த உள தூய்மையை, அந்த இஹ்லாஸ் என்கின்ற அந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறையச்சம்,
நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பயந்து இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற இந்த 2 உபதேசங்களுடன் என்னுடைய இந்த உரையை நான் துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய இந்த ஜும்மாவுடைய செய்தியாக நாம் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்புல ஜும்மாவுடைய செய்தியை நாம் சொல்ல இருக்கின்றோம். இதற்காக அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்திலிருந்து 49வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், وَمِنْهُمْ مَن يَقُولُ إِذْنِ لِي وَلَا تَفْتِنِّي. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நயவஞ்சகர்கள், முனாஃபிகீன்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அவர்களில் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அனுமதி கேட்டாங்க. இல்தன்லி, போருக்கு வராமல் இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. வலா தஃப்தின்னி, போருக்கு வரவழைத்து அந்த போரில் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள் என்று நயவஞ்சகர்கள் சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு பதிலளித்து சொல்றான், அலா ஃபில் ஃபித்னதி சகது. இந்த நயவஞ்சகர்கள் ஏற்கனவே சோதனையில குழப்பத்தில் விழுந்து விட்டனர். வ இன்ன ஜஹன்னம லமுஹீதத்தும் பில் காஃபிரீன். இறை நிராகரிப்பாளர்களை ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய நரகம் சூழ்ந்துள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பற்றி, தன்னை பற்றி நன்கு தெரிந்துள்ளவனாக இருக்கிறான். வலவ் அல்கா மஆதிரா, அவன் பல காரணங்களை சொன்னாலும் அவனுக்கு தெரியும் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த 2 வசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஜும்மாவுடைய செய்தியாக நாம பார்க்க இருப்பது, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம நம்மளுடைய வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகள்ல ஒன்று நம்மளுடைய மனசுக்கு நேர்மையாக நடந்து கொள்வது. நான் என்னுடைய மனதிற்கு நேர்மையாக நடந்து கொள்கிறேனா, மனசாட்சிக்கு நேர்மையாக நான் நடக்கிறேனா அப்படிங்கிற அந்த ஒரு சோதனை எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு மிக முக்கியமாக முஸ்லிம்களாகிய நமக்கு நிறையவே இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா அந்த மனசு, நம்மளுடைய மனதிற்கு இல்லை இது வேண்டாம், இது தப்பு, இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு அந்த மனசு தடுக்கும். நமக்கு பிடிக்கக்கூடிய நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனதுக்கு பிடிக்காம, காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்தவையல்ல. அதை பார்த்து மனதை சொல்லுது, இல்ல இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான காரியம், இது தவறான காரியம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி மனது நமக்கு வழிகாட்டும். ஆனா நாம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்மளுடைய மனதையே நாம சமாதானப்படுத்துவோம், நியாயப்படுத்துவோம். இல்ல, நான் செய்யக்கூடிய இந்த ஒரு காரியம் நல்லதுதான்,
நல்லதுக்காக தான் செய்கிறேன், என் நிலைமை இப்படி இருக்கு, சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மனது தடுக்கக்கூடியத, இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கக்கூடியத அதை செய்வதற்காக நம்ம நியாயப்படுத்துறோம், சமாதானப்படுத்துறோம், பல சாக்குகளை சொல்லி காட்டுறோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கண்ணியமிகு ரஹ்மான் அல் கியாமா என்கின்ற அந்த அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, பலில் இன்சானோ அலா நஃப்ஸிஹி பசீரா, மாறாக மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பற்றி நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒலவல்கா மஆதிரா, அவன் பல காரியங்களை, பல சாக்குகளை, பல நியாயங்களை எடுத்து வைத்தாலும் அவனுக்கு தெரியும் அவனுடைய மனது என்ன, அவன் என்ன செய்ய போறான், நல்லதா தீயதா அப்படிங்கிறத அவனுக்கே தெரியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்றான். இணையத்திற்குரியவர்களே, ஒரு தவற இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய பாவமாக பார்க்கிறதோ அதே மாதிரி பெரிய ஒரு தவறு தான் நாம செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்துறது. செஞ்ச தவற நியாயப்படுத்துற அது மிகப்பெரிய ஒரு பாவம். பாவம் செய்வது பெரிய பாவம், அதை நியாயப்படுத்துறது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக, பாவமாக இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை நாம சொன்னப்ப நயவஞ்சகர்களை பற்றி நாம சொன்னோம். நயவஞ்சகர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஒரு தவற நியாயப்படுத்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்னாங்க, வலா தஃப்தின்னி, போருக்கு அழைத்து எங்களை குழப்பத்தில் ஆழ்த்திடாதீங்க. நியாயப்படுத்துறான், அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு தவற நியாயப்படுத்துறான். போருக்கு போனா நாங்க சோதனையில விழுந்துருவோம், குழப்பத்துல விழுந்துருவோம், அழிவில் விழுந்து விடுவோம். போருக்கு போகாம நாங்கள் எங்களுடைய இல்லத்திலேயே தங்கிவிட்டால் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து பிரச்சனையும் இருக்காது, எந்த குழப்பமும் எங்களை பிடிக்காது. அதனால எங்களுக்கு போருக்கு வராமல் இருப்பதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நயவஞ்சகர்கள் கேட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை, தவற நியாயப்படுத்துறத நயவஞ்சகர்களுடைய ஒரு பண்பாக, ஒரு இறை நிராகரிப்பாளர்களுடைய ஒரு பண்பாக இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்கள்ல ஒவ்வொரு நிலை சூழ்நிலைகள் ஏற்படுறப்ப எப்படியெல்லாம் நம்ம நியாயப்படுத்தக்கூடியதாக பார்க்கிறோம். எந்தெந்த நேரங்கள்லாம் ஒரு தவறு செஞ்சிருவோம், சில நேரத்துல அதை நல்லதாக சொல்லுவோம். தவறை செஞ்சுட்டு அதை நல்லது அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்தும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். ஒரு பிள்ளை தெரியாம தவறு செஞ்சிருச்சு, சின்ன பிள்ளை, ஒரு பையன் ஒரு பொண்ணு தப்பு செஞ்சிருச்சு. பெற்றோர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை தண்டிப்பதற்காக அடிக்கிறது, தீய வார்த்தைகளை பேசுவது, கடுமையான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துவது. இஸ்லாமிய மார்க்கம் பிள்ளை வளர்ப்ப எப்படியெல்லாம் வளர்க்கணும், தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி திருத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த வளர்ப்பு முறையை இஸ்லாம் அழகிய முறையில நமக்கு குர்ஆன்ல ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கின்றது. அதன் அடிப்படையில பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை எப்படி திருத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை சொல்லி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டு அதையெல்லாம் புறம் தள்ளி விட்டு அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல், தவறு செஞ்சிட்டியா உடனடியாக நாம அதை ஒரு தவறு செய்வோம். அடிக்கிறது, கடுமையான வார்த்தைகளை பேசி காயப்படுத்தி நாம ஒரு தவறு செய்வோம். காரணம், இதற்கு ஒரு காரணம் சொல்லுவோம். அடிக்கிறேன்னா அதை திருந்த மாட்டோம், அவனுடைய நல்லதுக்கு தானே செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நியாயப்படுத்துறது, காரணம் சொல்றது, சாக்குகளை சொல்லுவது, இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். இரண்டாவதாக, நாம செய்யக்கூடிய தவறை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துறோம் அப்படின்னா, எல்லாருமே இப்படித்தானே பண்றாங்க,
இந்த ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட இருந்து வரும். வட்டி வாங்கிடுவோம். இந்த வட்டி அப்படிங்கிற ஒரு கொடுமை இஸ்லாம் கடுமையாக கண்டித்து இது மிகப்பெரிய ஒரு பாவமாக நமக்கு சொல்லி காட்டி நிறைய அதற்கான தண்டனைகள் ஹதீஸ்கள்ல எவ்வளவு பெரிய தண்டனைகள்லாம் இதற்காக கொடுக்கப்படும். ஷைத்தான் பீடித்து இருப்பதை போல இந்த வட்டியை வாங்கியவன் மறுமை நாள்ல வருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. இப்படி வட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாவம், அதை செய்து விட்டு நாம அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம், அதை நியாயப்படுத்துவோம். எல்லாரும் வாங்க தானே செய்யறாங்க, எல்லாருமே வாங்க தானே செய்யறாங்க, எல்லாரும் இந்த தப்பு பண்ண தானே செய்யறாங்க, நான் பண்றதால என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதில் நாம சொல்லுவோம். சில நேரங்கள்ல வண்டியுடைய தேவை இருக்கும், வண்டி வாங்குவதற்காக உடனடியாக பணம் செலுத்த முடியாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மாதம் மாதம் தவணை முறையில நான் பணம் செலுத்தியாவது நான் என்ன செய்வேன், காரோ வண்டியோ பைக் ஏதாவது வாங்கிக்குவாங்க. வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களை வாங்கிக் கொள்வது அல்லது வியாபாரத்துல முதலீடு செய்வதற்கு வங்கிகள்ல போய் கடன் வாங்குவது, மாதம் மாதம் செலுத்துவதற்கு இஎம்ஐ அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வசதியெல்லாம் இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் அதுல போய் விழுந்து எல்லாரும் அந்த இதுலதான் இருக்கிறாங்க. நான் வாங்குறதுனால என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பாவம். அதெல்லாம் பாவம் செய்து விட்டு அந்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக, அதை நியாயப்படுத்துவதற்காக காரணங்களை சொல்லுவது மிகப்பெரிய ஒரு பாவம். அதே மாதிரி வார்த்தைகளையும் மாற்றி சொல்லுவோம். தவறை செஞ்சுட்டு அந்த தவறை நியாயப்படுத்துவதற்கு வேற வார்த்தைகளை பயன்படுத்துவோம். உதாரணங்களுக்கு நிறைய இடங்கள்ல லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். முஸ்லிம்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். லஞ்சத்தை கொடுப்பதற்கு எப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இது ஒரு அன்பளிப்பாக தான் நான் கொடுக்கிறேன், அன்பளிப்பாக தான் நான் கொடுக்கிறேன், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இன்னமல் அமாலும் பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு அறியும், அல்லாஹ் அறியும். நாம் அந்த நேரத்துல போய் அல்லாஹ்விடத்துல போய் நான் அன்பளிப்பாக தான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட போய் நம்ம நம்மளுடைய சாக்குகளை சொல்ல முடியாது, நம்மளுடைய காரணங்களை சொல்ல முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும் நீ எதற்காக கொடுத்த அப்படிங்கிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படி பல நேரங்கள்ல நம்ம சில தவறுகளை மறைப்பதற்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு நபர் மதுரையில என்னிடத்துல ஒரு உதவி கேட்டார். அந்த உதவி பண உதவியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு 3 அல்லது 5 லட்சம் தேவைப்படுது, வட்டிக்கு கேட்கிறார், நீங்க யார்கிட்டயாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இஸ்லாமிய மார்க்கம் இதை தடை செஞ்சிருக்கு, முஸ்லிம்கள் இதை செய்ய மாட்டாங்க, இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பாவமாக இஸ்லாம் சொல்லியிருக்கு, இதை முஸ்லிம்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, இல்லை இது ஒரு உதவியாக ஒரு அன்பளிப்பாக நீங்க பண்ணலாமே அப்படிங்கிறாங்க. வட்டிக்கு இப்படி கேட்கறத இப்படியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சஹாபாக்களுடைய வரலாறு எல்லா விஷயங்களிலும் நமக்கு முன்மாதிரி. நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் நமக்கு முன்மாதிரி. கஅப் பின் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க, மற்ற தோழர்கள் எல்லாம் போயிட்டாங்க, தபூக்குங்கிற ஒரு போர். ஆனால் கஅப் பின் மாலிக் அவங்களோடு சேர்ந்து இன்னும் 2 நபித்தோழர்கள் அந்த போருக்கு போகாம பின்தங்கிடுறாங்க.
போகல. அவங்க விவசாயத்துல இருந்து கொண்டு அந்த பழங்களை பறிப்பதற்கா அறுவடைக்கா அந்த ஒரு நேரம் வந்துருச்சு, அதுல இருந்துட்டாங்க. நான் நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறான். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிச்சுட்டு மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இந்த சஹாபாக்களோடு சேர்ந்து தங்கி இருந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நயவஞ்சகர்கள் தான் அந்த போருக்கு போகாம பின்தங்கி இருந்தாங்க. இந்த சில 3 சஹாபாக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னித்துட்டான். பின்னால அவர்களுக்கு தௌபா வழங்கிட்டான். அந்த திருமறை குர்ஆன்லயே நமக்கு சொல்லி காட்டுறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த போரை முடிச்சுட்டு நயவஞ்சகர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏன் போருக்கு வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி, பொய்யான காரணங்களை சொல்லி, நியாயங்களை சொல்லி அவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு வாங்கி போயிட்டாங்க. ஆனா காப் பின் மாலிக் சஹாபி நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, லவ் ஜலஸ்து இந்த கைரிக லரஐது அன்னி சஅഖ்ருஜு மின் சஹதி பி உத்ரின், உங்களை தவிர நான் வேறு ஒரு நபரிடத்துல உட்கார்ந்து நான் என்னுடைய காரணத்தை, பொய்யான காரணத்தை சொல்லி நான் போயிருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் போயிருக்கலாம். உங்களை தவிர நான் யார்கிட்ட உட்கார்ந்தாலும் நான் பொய் சொல்லிட்டு போயிருந்திருப்பேன். வலாக்கின்னி வல்லாஹி லக்கத அலிம்து, ஆனா எனக்கு தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மனதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதுக்கு அல்லாஹ்விற்கு தெரியும். ஏன்னா அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க செய்த அந்த தவற, பின்வாங்கியதை, பின்தங்கியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லி, உண்மையை சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய தவற ஒப்புக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆமா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், இந்த ஒரு காரணத்துக்காக செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உண்மைப்படுத்துறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு ஒரு 50 நாட்கள் விலக்கி வைக்கிறாங்க. யாரோட மக்களோடு யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி காப் பின் மாலிக் மற்றும் 2 நபித்தோழர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக 50 நாட்கள் அவங்க யாரோடு பேசல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பேச முடியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு போன அந்த காப் பின் மாலிக் பின்னாலேயே போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கொஞ்சமாவது பார்த்திட மாட்டாங்களா, ஒரு கருணை பார்வை பார்த்திட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி அந்த நாட்கள் எல்லாம் அந்த 50 நாட்கள்ல அவர்களுக்கு அடங்கி இருந்துச்சு. 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்த திருமறை குர்ஆன்ல சாதிகீன்கள், உண்மையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவங்களுக்கு கொடுத்தான். உண்மையை சொன்னதனால, தவற ஒப்புக்கொண்டதனால, அதை நியாயப்படுத்தாமல் இருந்ததனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒரு பாக்கியம். அதே மாதிரி அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவங்கள்ட்ட வேலை பார்த்த ஒரு அடிமையை கடுமையாக பேசிட்டாங்க, நிறத்தை வச்சு பேசிட்டாங்க, அவங்களுடைய கலரை வச்சு பேசிட்டாங்க. கருமை நிறம், அந்த கருப்பு நிறத்தை வச்சு தவறாக பேசிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த அடிமை முறையிடுறாங்க, அபூதர் அல் கிஃபாரி என்று இந்த நபித்தோழர் என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, இன்ன ஃபீக யா அபூதர், இன்ன ஃபீக இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே இன்னும் ஒரு இடத்துல அறியாமை கால சிந்தனைகள் ஒரு இடத்துல இன்னமும் இருக்கிறது, இதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமை இடத்துல சென்று சொன்னாங்க, தரையில படுத்து சொன்னாங்க, நீ என்னைய மன்னிக்காத வரை நான் தரையில இருந்து எந்திரிக்க மாட்டேன். அதாவது எப்படின்னா, உன்னுடைய காலை என்னுடைய கன்னத்தில் வைத்து நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லாத வரை நான் எந்திரிக்க மாட்டேன் என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செய்த தவற ஒப்புக்கொண்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க.
அந்த அளவிற்கு நபித்தோழருடைய நிலைமை. ஒரு ஒரு மனிதர் இப்னு சீரின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் இடத்துல கேட்கிறாங்க, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஆனா அந்த ஒரு தவற எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு ஒரு மனிதர் கேட்கிறார். அதற்கு இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் பதில் சொல்றாங்க, இந்த ஒரு பதில உங்களால நாளை மறுமை நாள அல்லாஹ்விற்கு முன்பாக நின்று சொல்ல முடியுமா? யா அல்லாஹ், நான் ஒரு தவறு செஞ்சேன், ஆனால் இதே தவறதான் எல்லாருமே செய்யறாங்க, அதனால நானும் செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட முன்னால உங்களால சொல்ல முடியுமா என்று இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருக்கு அறிவுரை வழங்கும் விதமாக இந்த ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நாம செய்யக்கூடிய தவறுக்கு உடனடியாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். இதுதான் ஒரு முஃமினுடைய ஒரு பண்பு. நாம் வானவர்கள் கிடையாது. தவறே செய்யாமல் இருப்பதற்கு மனிதர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பலவீனமாகத்தான் படைச்சிருக்கிறான். தவறுகளை செய்வோம், ஆனால் அந்த தவறுகளை செய்த பின்பு உடனடியாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். யாரிடமாவது நம்ம தவறாக பேசிவிட்டால் அவர்களிடத்துல உடனடியாக தவறு மன்னிப்பு கேட்கணும். அதை நியாயப்படுத்தும் விதமாக, நீ பேசல அதனால நானும் பேசல. சகோதரர்களிடத்துல இருக்கக்கூடிய, உறவினர்களிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க. நிறைய நாட்கள், மாதங்கள், வருடங்கள் பேசாம இருப்பாங்க, சண்டையிட்டு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஒரு முகம் பாதையில போறப்ப சந்திக்கும் போது முகம் கொடுக்க விட மாட்டாங்க. அவர் வந்தால் முகம் திருப்பி கொண்டு போகக்கூடிய சூழல்லாம் இருக்கிறது. ஏன் பேசல, ஏன் சலாம் சொல்லலன்னா, அவர் சலாம் சொல்லல, அவர் பேசல, நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். இதையெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்க. உறவினர் இடத்துல பேசாம இருந்தீங்க அப்படின்னா, நாம தவறு செய்யலனாலும் பரவாயில்லை, அவர்களிடத்துல வாங்க நம்ம இலக்கமாக இருந்து கொள்ளலாம் என்று சலாம் சொல்லி அவர்களிடத்தில் இணைந்து வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்குத்தான் நமக்கு கட்டளை இடுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கண்ணியமிகு ரஹ்மான் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அருள் புரிவானாக நான் பிரார்த்தித்து ஜும்மாவின் இரண்டாவது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கூலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி சாயிரில் முஸ்லிமீன். அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்த வேண்டாம் என்கின்ற தலைப்பில் முதல் உரையில் சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது குதுபாவில் நம்ம செய்யக்கூடிய தவறை, பாவத்தை நியாயப்படுத்துவதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறு தவறாகவே தெரியாது. நம்ம செய்யக்கூடிய தவறு அது தவறாகவே சில நேரங்களில் தெரியாமலே போயிடும். நியாயப்படுத்தி ஒரு தவறை, இல்லை அது இப்போ இனிமேல் செய்யக்கூடியது எல்லாமே நல்லது தானே, சரியாகத்தானே செய்கிறோம், எங்கே நம்ம தப்பு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்மளுடைய மனசு போயிடும். நம்மளுடைய உள்ளம் அது கேட்டாறு போல் மாறிவிடும். அதே மாதிரி பழக்கம் ஆகிவிடும். இதுவே ஒரு பழக்கம். எப்பெல்லாம் தவறு செய்கிறோமோ அதை நியாயப்படுத்தக்கூடிய பழக்கத்துக்கு நம்ம மாறிடுவோம். தவறு செஞ்சிட்டோமா, அதை நியாயப்படுத்திடுவோமே, அதான நம்முடைய பழக்கம், நம்மளுடைய வழக்கமாக அது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதே மாதிரி தவறுகளை நியாயப்படுத்துவதன் மூலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பாவங்கள் பெருகி 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 வளர்ந்து அதிகமாகி நம்மளுடைய உள்ளம் கருமையாகி கருப்பாகி அது இறுகிவிடும். இனிமேல் அதுல இரக்கம் அப்படிங்கிற ஒரு குணமே இல்லாம போயிடும். அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளமெல்லாம் மாறிவிடும். இது பாவத்தை தவற நியாயப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைவுகளாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த தலைப்பிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஜும்மா வெள்ளிக்கிழமை உரை
அப்படிங்கிறதற்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஜும்மாவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஜும்மா நேரத்தில் ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க வந்தவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒழுக்கங்கள்லாம் இருக்கிறது. அதை நம்ம மீறிட்டோம், அதை சரியாக செய்யலை அப்படின்னா நம்ம ஜும்மாவிற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஜும்மாவிற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சும்மா நார்மலாக பொதுவாக ஒரு பயானுக்கு போவோம்ல, அது மாதிரி ஜும்மாவிற்குன்னு நன்மை இருக்கு, அந்த நன்மை கிடைக்காது, அதை இழந்துருவோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்கள் அந்த ஒழுக்கங்களை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து இனிமேல் வரக்கூடிய ஜும்மாக்கள் அதை கடைபிடித்து அதற்கான நன்மைகளை நம்ம பெறணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அதே போல் ஒரு சிறிய அறிவிப்பு, இந்த ஜும்மாவுடைய வசூல் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஜாமியத்துல் ஃபிர்தௌசி என்று சொல்லப்படக்கூடிய அரபு கல்லூரியுடைய நலத்திட்ட பணிகள், அந்த மாணவர்களுக்கான செலவுக்கு நல்ல ஒரு பணிகளுக்காக எடுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய ஜும்மாவுடைய தொகையை அந்த ஒரு வசூலை அதிகமாக செய்யுங்க, கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தி தருவானாக பிரார்த்தித்து ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கிறேன். அக்கோலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயில் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.